நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பேரம்பாக்கத்துக்கு எங்கள் ஆயா வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ வாங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். குரு ஹாய் சொல்லு. ஹாய். இங்கே பார்த்தீங்கன்னா என் தம்பி என் தங்கச்சி எல்லாம் வந்து தீவிரமாக வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க, வீட்டுக்காக உழைக்கிறாங்க. ஸோ வாங்க எல்லோரும் நெக்ஸ்ட்டு போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் வீடு. வீடு வந்து அலங்கோலமாக இருக்குது, பழைய காலத்து வீடுன்றதுனால. இதுதான் பூஜை ரூம். இதுக்கப்புறம் தான் நாங்கள் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். Mika, hi. Hi vlogger. Hi guys, good morning. Coffee சாப்பிட்டீங்களா? Coffee with rusk. ஐயோ சித்தி ஹாய். Hi. காஃபி சாப்பிட்டீங்களா? Hi. வீடியோ ரெடி பண்றீங்களா? ஆயா ஆயா கிட்ட கூட பண்ண இருக்கு. கேமரா போடு, அது கொஞ்சம் சரி பண்ணிடுவா. வாய்ப்பு இல்லை. ஆயா ஹாய். ஸோ கைஸ் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு செய்கிறதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இருக்கிறதுனால குக்கர்லலாம் செஞ்சால் பத்தாதுன்னு சொல்லிட்டு பெரிய குண்டா வச்சு செஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ மதியத்துக்காக அதில் வந்து எங்கள் பாட்டி வந்து அவங்க சின்ன வயசில் இந்த மாதிரி நிறைய பேருக்கு செஞ்சு கொடுத்தது அதெல்லாம் பற்றி நிறைய சொல்லி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களாம் வந்து சிரிச்சுட்டு கூட நின்று ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானே எங்கள் அக்கா தம்பிலாம் வந்து வண்டி எடுத்துகிட்டு போனோம். ஸோ வில்லேஜ் சைட் போனாலே வண்டி எடுத்துகிட்டு போய் சுற்றுறது, கடைக்கு போகிறதெல்லாம் வந்து அது ஒரு தனி ஃபீல், ஜாலியாக இருக்கும். ஸோ அது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே வந்து போயிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிஞ்செல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா புளியா மரம் இருக்குது. ஸோ அது வந்து பக்கத்து வீட்டில் வந்து அவங்க ஓட்டு மேலே போதுன்னு சொல்லி வெட்ட சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து நாங்கள் எல்லாருமே கும்பலாக உட்காந்து அவங்க எல்லோரும் வெட்டிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். நாங்கள் நிறைய ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கிளிப்பிங்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா வரும், நீங்கள் பாருங்கள். ஒரு வழியாக அந்த புளியாமர கிளையெல்லாம் வந்து வெட்டி சாய்ச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தென்னந்தோப்புக்கு வந்து போயிருந்தோம். சும்மா போயிட்டு அப்படியே நடந்துட்டு சும்மா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஏரெல்லாம் வந்து ஊழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வில்லேஜ் சைட் போனால் தான் இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம் வீட்டுக்கு வந்தால் எங்கள் மாமா சும்மா வந்து பாட்டு வச்சு நாங்கள் ரீல்ஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ என் கூட வந்து ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரின்ட்டு அவர் கூட சும்மா கொஞ்சம் நேரம் வந்து டான்ஸ் ஆடிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் அன்றைக்கி வந்து பிரதோஷம். ஸோ அதனால் வந்து அந்த தெருவிலே வந்து நிறைய கோயில் இருக்குது. விநாயகர் கோயில், சிவன் கோயில், எல்லா கோயிலுமே இருக்குது. ஸோ பக்கத்தில் வந்து நாங்கள் தான் போயிட்டு எல்லாமே பூஜைக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி நாங்களே சாமிலாம் கும்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அங்கேயே உட்காந்துட்டு சும்மா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஒருத்தர் 2 பேர் இருந்தால் ஒரு மாதிரி வில்லேஜ் சைட்லாம் போரிங்காக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஒரு 22-25 மெம்பர்ஸ் கிட்டே போயிருந்தோம். அதனால் ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே டைம் போனதே தெரியல. இங்கே வந்து சிட்டிலலாம் பார்த்திங்கன்னா டெய்லி காலேஜ் போகிறது வர்றது அந்த மாதிரியே இருக்கும். அங்கே போனீங்கன்னா ஒரு மாதிரி ஜாலியாக எல்லாருக்கிட்டே பேசிக்கிட்டு அப்படியே டைம் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பார்க் இருந்துச்சு. ஸோ நானும் என் தம்பிலாம் போயிட்டு அங்கே போய்ட்டு விளாண்டுட்டு இருந்தோம்.
ஸோ கைஸ் அங்கே இருந்ததே ஒரு 2-3 கேம்ஸ் தான். அதுலேயே நாங்கள் மாற்றி மாற்றி போட்டி போட்டுக்கிட்டு நான் தான் விளாடுவேன், நீ தான் விளாடுவேன், எனக்கு ஒரு நீ 5 மினிட்ஸ் தரணும், நான் உனக்கு ஒரு 10 மினிட்ஸ் தருவேன், அந்த மாதிரி சொல்லி மாற்றி மாற்றி போட்டி போட்டு விளாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நாங்கள் விளையாடி முடிக்கிறதுக்குள்ளே முடிச்சிட்டக்கப்புறம் நிறைய சாமிலாம் கும்பிடணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து ஒரு மாதிரி இருட்டிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் அவ்வளோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ்லாம் எதுவும் அவ்வளோலாம் எடுக்கலை. ஸோ டே 1 அந்த வில்லேஜில் போயிட்டு அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி ஹாப்பியாக நல்லா ஜாலியாக போச்சு. எப்படி அந்த டேஸ்லாம் அங்கே போச்சுன்னே தெரில, அவ்வளோ ஜாலியாக போச்சு.